பிஸ்னஸ் டுடே என்று ஒரு வார இதழ் வருது. இது போன மாதம் வந்த இதழ். இதில் என்ன கேட்டிருக்காங்க, உங்களுடைய கருத்து என்ன, இந்த பேரிடரை எப்படி மேல் தாண்டி வர்றது? இதில் 8 பேரில் நம்ம எஸ்சி கர்குன்னு முன்னாள் நிதி செயலர் டெல்லியில், பிரணாப் சென்னு முன்னாள் தலைமை ஸ்டட்டிஸ்டிஷியன், அதே மாதிரி வீர்மானின்னு முன்னாள் தலைமை பொருளாதார நிபுணர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அதே மாதிரி ஸ்ரீவாஸ்தவா இங்கே இவர் நம்ம மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டைரக்டராக இருந்தவர், இப்போ ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்தில் ஒரு மூத்த ஆலோசகராக இருக்கார். ராஷேஷ் ஷான்னு ஏடல்வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய தலைவர், அதே மாதிரி நிலேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கோட்டக் மஹிந்திரா ஆசெட் மேனேஜ்மெண்ட்டில். இந்தியன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இக்ரான்னு தலைவர் இருக்கார் ஸ்ரீனிவாசன். அது இல்லாமல் என்ன கேட்டிருக்காங்க, இதில் 8 பேரில் ஒரே ஒரு ஆள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கேட்டாங்கன்னு சந்தோஷப்படுவோம். 8 பேர்லையும் அதே சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி வரணும் என்றால் ஏழை எளிய மக்கள் கையில் காசை போய் சேர்க்கணும். மாநிலங்களிடம் போய் நிதியை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவங்க கையில் கொடுக்கணும். உட்கட்டமைப்பு செயலை ஆரம்பிக்கணும். இதற்கு நிதி தேவைப்படும். நிதியை 3 வகையில் திரட்டலாம். ஒன்று, இந்த பெரிய பெரிய பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கணும். ஆனால் விற்கும்போது அம்பானி அதானி நண்பர்களுக்கு பாதி விலையில் கால் விலையில் விற்காமல் நிஜமாகவே ஆக்ஷன் வச்சு முழு விலையில் விற்கணும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு. 2வது, கடன் வாங்கியே ஆகணும். ஆனால் கடன் எந்த நேரத்தில் எங்கே எந்த ரேட்டுக்கு வாங்குறது என்று முக்கியம். மத்தியில் வாங்கினாதான் சரி வரும், மத்திக்கு பதிலாக மாநிலங்களில் வாங்க சொல்கிறது தவறு. 3வது சொல்கிறோம், ஓரளவுக்கு மானிட்டைசேஷன் தேவைப்படும். ரிசர்வ் வங்கி பணம் அடித்து கொடுக்க தேவைப்படும். ஆனால் அதை யோசித்து ஏற்கனவே முழு கடன் திட்டம் போட்டு மார்க்கெட் சந்தாவில் பங்கேற்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு கம்ஃபர்ட், ஒரு திருப்தி கொடுத்த பிறகு இந்த வேலையை இறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு என்ன கவலைன்னா, 8 பேர் கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், நம்மளுடைய ரிசர்வ் வங்கி கவர்னர் இருக்கார். நான் கேட்குற கேள்வி, இன்னைக்கு இருக்கிற ரிசர்வ் வங்கி கவர்னர், அவர் ரிசர்வ் வங்கி கவர்னராக இல்லாமல் இருந்திருந்தார், அவர் ஹிஸ்ட்ரி படித்தவர், BA MA ஹிஸ்ட்ரி படித்தவர், அவரை யாராவது போய் கேட்டிருப்பாங்களா பொருளாதாரத்தை எப்படி திருத்தலான்னு? ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் திறமையான ஆட்கள், சுதந்திரத்தோடு யோசித்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய நபர்களை வைத்தால் கூட்டு முன்னேறலாம். ஆமாசாமி ஜால்ரா போடுறவர்களை நீங்கள் வைத்துட்டு இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பையும் இழந்து விட்டீர்கள், உங்களால் முழுமையாக முன்னேறவும் முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தோடைய ஒரு அடையாளமே திறமையான நபர்களை ரொம்ப நாள் வைத்துக்கிறது இல்லை. அது கவுன்சில் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர்ஸ்லையும் மாற்றிட்டாங்க. ரத்தின் ராய் இருந்தார், NIPFP, அவரெல்லாம் போயிட்டார். அரவிந்த் சுப்பிரமணியமும் போயிட்டார், ரகுராம் ராஜனும் போயிட்டார். அதுக்கு பதிலாக வச்சுருக்கவங்க யாராவது ஒருத்தர் உலக அளவில் பாராட்டத்தக்கவரா? கிடையாது. இந்த 8 பேரில் நான் சொல்கிறேன், சக்திகாந்த தாஸை சேர்த்துருக்க மாட்டாங்க, அவர் வங்கி கவர்னராக இல்லாமல் இருந்திருந்தார். ஏங்க, 140 கோடி கிட்டத்தட்ட மக்கள் இருக்கிற நாட்டில் திறமையான நபர்கள் உங்களுக்கு கிடைக்கலையா? ஏன் நீங்கள் ஆமாசாமி போடுற ஜால்ராவெல்லாம் போய் பெரிய பொறுப்பில் வைக்கிறீங்க? அதனால் உங்களுக்கு வீழ்ச்சி வரும். இதுதான் உண்மை, இதுதான் இயல்பு.